அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் அசோகாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான அஷ்டமி. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னாக்கா வசந்த காலம். இந்த வசந்த காலத்தில் பூக்கள் எல்லா மரங்களிலேயும் எல்லா செடிகளிலேயும் பூத்து குலுங்குகின்ற காலம். அந்த விதத்தில் அசோகா மரம், சோகம் இல்லாமல் செய்கின்ற மரம்தான் அசோகா அப்படின்னு பேர். சோகத்தை போக்குகின்ற மரம், அதனால் இதற்கு அசோக மரம் அப்படின்னு பேர். இந்த அசோக மரத்தினுடைய அந்த பூக்களை எடுத்து இன்றைய தினம் பார்வதி தேவிக்கு நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நமக்கு புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஒரு பூஜையை நம் பக்கம் செய்வது குறைவு. குஜராத் இந்த மாதிரி இடங்களில், அவங்க நேபாள், குஜராத் இந்த மாதிரி இடங்களில் இதை ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடுவாங்க. அசோகா மரம் கிட்ட போயிட்டு மஞ்சள் கலந்த தண்ணீர் மற்றும் வெறும் தண்ணீரை ஊற்றி மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து ஒரு ஊதுவத்தியை ஏற்றி வைத்து, அதாவது ஒரு 2 ஊதுவத்தியை ஏற்றி வைத்து தீபம் வைத்து மஞ்சள் நூல், அதாவது வெண்மையான நூல் இருக்கும் இல்லையா, அதில் மஞ்சள் பூசி அந்த நூலை கொண்டு போய் அசோகா மரம் ஒரு 3 முறை அந்த மரத்தில் சுற்றிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவாங்க. இந்த அசோக மரம் பார்த்திங்கன்னா சாக்ஷாத் மகாலட்சுமி தாயாரினுடைய சொரூபமாக கருதப்படுகின்றது. மார்வாடிகள் இந்த அசோக மரத்தை மகாலட்சுமி சொரூபமாக பாவித்து அசோக மரத்தை அவர்கள் பூஜை செய்வார்கள். அவர்கள் செய்கின்ற பூஜைகளில் நிறைய அந்த லக்ஷ்மி தேவியினுடைய தந்திரம் அதிகமாக இருக்கும். அதில் ஒன்றுதான் இந்த அசோகா மரம், சோகத்தை போக்குகின்ற மரம். இந்த மரத்திற்கு மார்வாடிகள் பூஜை செய்வார்கள் அந்த அசோகா அஷ்டமி என்று. இன்றைய தினம் அந்த ஒரு அசோகா பூக்கள் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் மட்டும்தான் பூக்கும், மற்ற காலங்களில் பூக்காது. நான் போன வருடம் உங்களுக்கு அசோகா பூ எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஷார்ட் ரூபத்தில் ஒரு சின்ன வீடியோ போட்டு காமிச்சிருந்தேன். அந்த பூக்கள் இந்த சீசனில் தான் பூக்கும். அதை கொண்டு நாம் பார்வதி தேவிக்கு இன்றைய தினம் அர்ச்சனை செய்வது சிறப்பு. இது அசோகா அஷ்டமியினுடைய சிறப்புகள். பொதுவாகவே வசந்த நவராத்திரிகள் நடந்து கொண்டிருக்கு. அதில் 8வது நாள் அஷ்டமி. பொதுவாக நவராத்திரிகளில் அஷ்டமி ரொம்பவே சிறப்பு பொருந்திய நாள். நீங்கள் 7 நாட்கள் பூஜை செய்யலை அப்படின்னாலும் இன்றைய தினம் மாலை நேரத்தில் அம்பாளை நாம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும்போது அம்பாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு கிடைக்கும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் லலிதா சகஸ்ரநாமத்தை படிப்பது, லலிதா சகஸ்ரநாமம் படித்து அம்பாளுக்கு நாம் அர்ச்சனை செய்வது, குங்குமத்தினால் அர்ச்சனை செய்வது. இது வசந்த காலம் என்பதனால எல்லா விதமான பூக்களும் நிறைய பூத்து குலுங்குகின்ற ஒரு அற்புதமான காலம். அதனால் மலர்கள் அப்படின்னாலே அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில் இன்றைய தினம் அம்பாளுக்கு நாம் பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வது. உங்களுக்கு எந்த பூவும் கிடைக்கலையா, மல்லிகை பூ இப்போ பூக்குகின்ற ஒரு அற்புதமான காலம். அதனால் மல்லிகையால் இன்றைய தினம் பூஜை செய்வது ரொம்பவே சிறந்தது. தாமரையால் நாம் இன்றைய தினம் அம்பாளுக்கு பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பானது. தாமரையால் இன்றைய தினம் அம்பாளை பூஜை செய்யும்போது ஆயுள் விருத்தியாகும், லக்ஷ்மி கடாட்சம் என்பது ஏற்படும். சிகப்பு நிறத்தில் இருக்கின்ற அலரிப்பூ இருக்கு இல்லையா, அதால் இன்றைய தினம் நாம் அம்பாளுக்கு பூஜை செய்யும்போது நமக்கு மந்திர சித்தி என்பது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஜாதி பூக்கள், அதாவது ஜாதியில் 2 வகை உண்டு. அதாவது வீட்டிலேயே தினம்தோறும் பூக்கும் இல்லையா, இதற்கு நித்திய மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நித்திய மல்லியால் நாம் இன்றைய தினம் பூஜை செய்யும்போது மனசு திருப்தி என்பது நமக்கு ஏற்படும். அதனால் இன்றைய தினம் இந்த 3 மலர்களால் அம்பாளை நாம் பூஜை செய்வது ரொம்பவே சிறந்தது. இந்த மலர்கள் கிடைக்கல அப்படின்னா மல்லிகை மலர்களால் மட்டுமாவது நாம் இன்றைய தினம் அர்ச்சனை செய்து லலிதா தேவியை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது. இன்றைய தினம் அஷ்டமி, நாளைய தினம் நவமி, இந்த 2 நாட்கள் மட்டுமாவது நாம் லலிதா தேவியை வழிபாடு செய்தால் இந்த நவராத்திரி 9 நாட்களும் வழிபாடு செய்த
பலன் என்பது நமக்கு வரும். அடுத்து அஷ்டமியில் நாம் எப்பொழுதும் பைரவரை வழிபாடு செய்வோம். இந்த அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி. சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு இன்றைய தினம் இரவு 8 மணிக்கு 8 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து பைரவரினுடைய அஷ்டோத்திரங்கள் இருக்குது. அந்த அஷ்டோத்திரத்தை 8 முறை பாராயணம் செய்து அவல் பாயாசத்தை நைவேத்தியமாக வைக்கும்போது பைரவர் நமக்கு பொற்குவியலை அருளுவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பைரவ தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் 8 மணிக்கு 8 தீபங்கள், தனித்தனியாக 8 தீபங்கள், அகல் தீபம் எடுத்துக்கோங்க. அதில் தனித்தனியாக 8 தீபங்கள் வச்சு தீபம் ஏற்றி நெய் விட்டு பைரவர் படம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த தீபத்தை ஏற்றினாலே போதுமானது. பைரவ அந்த அஷ்டகத்தை 8 முறை பாராயணம் செய்யணும். நம்முடைய சேனலில் நிறைய முறை இந்த பைரவ அஷ்டகத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். அதால் நாம் அர்ச்சனை செய்து பைரவருக்கு அவல் நைவேத்தியமாக வைத்தால் நிச்சயமாக செல்வ வளம் என்பது மேலோங்கும். பைரவருக்கு உகந்த நாள் நவராத்திரிகளில், வசந்த நவராத்திரிகளில் லலிதா தேவிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பு மிக்க நாள் அசோகா அஷ்டமி. அடுத்து இன்றைய தினம் மாலை நேரத்தில் துர்காதேவியை வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள். ஏன்னா வசந்த நவராத்திரியில் 8வது நாள். நாம் அந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற நவராத்திரிகளில் 8வது நாள் துர்காஷ்டமி அப்படின்னு கொண்டாடுவோம். அஷ்டமி அப்படின்னாலே துர்காதேவிக்கு ரொம்பவே உகந்த நாள். அது எந்த அஷ்டமியாக இருந்தாலும். இப்போ நவராத்திரிகளில் வருகின்ற அஷ்டமி அப்படின்றதுனால மாலை நேரத்தில் துர்கை ஆலயம் சென்று அங்கு எலுமிச்சம் தீபம் 8 தீபத்தை இன்றைய தினம் அங்கு ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு வருவது நமக்கு எல்லா விதத்திலும் மேன்மை என்பது ஏற்படும். தைரியம் என்பது நமக்கு வரும். துர்க்கையை நாம் வழிபாடு செய்யும்போது தைரியம் என்பது நமக்கு மேலோங்கும். இப்படி உங்களால் என்னென்ன பூஜைகளை இன்றைய தினம் செய்ய முடியுமோ அத்தனையும் இன்றைய தினம் செய்யுங்க. இன்றைய தினம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நதிகள் பார்த்திங்கன்னா எல்லா நதிகளும் பெண் பெயர்களோடு தான் இருக்கும். ஆனால் பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லுகின்ற நதி மட்டும்தான் ஆண் பெயரை கொண்ட ஒரு நதி. இன்றைய தினம் பிரம்மபுத்திரா நதியில் குளிப்பது ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ தூரம் போக முடியாதுங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா நதியை நினைத்து நாம் பிரம்மபுத்திரா அப்படின்னு 3 முறை சொல்லி கொஞ்சமாக ஜலத்தை சிரசில் தெளித்து கொண்டாலே நாம் பிரம்மபுத்திரா நதியில் ஸ்நானம் செய்த பலன் ஓரளவுக்காவது நமக்கு ஏற்படும். இத்தனை சிறப்புகள் கொண்ட இன்றைய தினத்தில் நம்மால் இயன்ற பூஜையை செய்து இந்த நாளுக்கு உண்டான புண்ணியத்தை நாம் பெறுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.